சென்னையில் தனது கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் பல்வேறு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். இதன்படி துணை மின் நிலையம் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றும் நிலையம் அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை காணலாம். உச்ச மின்சுமையை குறைத்து அப்பகுதி மக்களுக்கும் மின் அழுத்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் தரமான மற்றும் தடையில்லா மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தால் 1 லட்சம் தொழில்துறை மின் நுகர்வோர், 1.5 லட்சம் வணிக மின் நுகர்வோர் மற்றும் 3 லட்சம் வீட்டு மின் நுகர்வோர் பயனடைவர். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது கலைஞருடைய முழக்கம். சொல்லாததை செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இது ஸ்டாலினுடைய முழக்கம். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையே தன் முழு மூச்சாக கொண்டு செயல்படும் மாண்பு. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், தற்போது கொளத்தூர் தொகுதியில் நடக்கும் ஆய்வு குறித்த கூடுதல் விவரங்கள். ஜெனிபர், இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு சில இடங்களில் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி என்பதும் நடைபெறுகிறது. அந்த வகையில முதலாவதாக பாடி மேம்பாலம் அருகே 200 அடி சாலை வீனஸ் நகர் பிரதான சாலையில இருக்கக்கூடிய துணை மின் நிலையம் மற்றும் பெருநகர குடிநீர் வழங்கல் கழிவுநீர் அகற்று வாரிய பகுதியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவ்வப்போது கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்கள்ல பொதுமக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய மனுக்களின் அடிப்படையில் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட வீனஸ் நகர் பகுதியில முதல் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வந்தது. அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன் சொல்லக்கூடிய துணை மின் நிலையம் மற்றும் பெருநகர குடிநீர் வழங்கல் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் அமைக்கப்படக்கூடிய பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில சென்னை மாநகர மேயர், அதே போல டிரான்சிட் கூடிய இயக்குநராக கூடிய செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும், வடசென்னை மக்களவை உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இன்னும் ஒரு 6 இடங்களில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடுத்ததாக கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட கணேஷ் நகர் பகுதியில ஒரு அடிக்கல் நாட்டு விழா என்பதும் நடைபெற இருக்கிறது. அதாவது பள்ளி சாலையில் இருக்கக்கூடிய சென்னை மேல்நிலைப்பள்ளி ஆரம்ப பள்ளியில் இருக்கக்கூடிய கூடுதல் கட்டிடம் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி மையம் ஆகிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் அடுத்ததாக நடைபெற இருக்கிறது. முன்னதாக இந்த கொளத்தூர் தொகுதியில கழிவுநீர் அகற்று வாரியம் மற்றும் துணை மின் நிலையம் தொடர்பாக முதலமைச்சர் அதிகாரிகளோடு, அதே போல அங்கு அந்த பகுதியில் கூடிய பொதுமக்களோடும் அங்கு பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஜெனிபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.